அமெரிக்க வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஓர் அரிய நிகழ்வு இன்று நடந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்னும் மக்களாட்சி கட்சியின் வேட்பாளராவதற்கு கட்சிக்குள் அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் நடந்த பிரைமரி என்னும் முதன்மை தேர்தலில் அசைக்க முடியாத பெருவாரியான வாக்குகளை பெற்று முன்னணியில் இருந்த அதிபர் ஜோசப் பைடன் இன்று தாமே அந்த வெற்றியை விட்டு கொடுத்துவிட்டு நவம்பர் தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்று அறிவித்தார். இதற்கு முன்பும் லிண்டன் ஜான்சன் போன்று அதிபர் பதவியில் இருந்தவர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று விலகி இருந்தாலும் அவர்கள் யாரும் பைடனைப் போல் 50 மாநிலங்களிலும் முதன்மை தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு தம் வேட்பை விட்டு கொடுப்பது இல்லை. இதுவே முதன்முறை. கடந்த ஜூன் மாதத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான ட்ரம்புடன் நேருக்கு நேர் நடந்த விவாதத்தின் போது அதிபர் பைடன் தன் நிலை மறந்து பேச முடியாமல் திணறியதை பார்த்த கோடிக்கணக்கான மக்கள் இந்த 81 வயது முதியவரால் நாட்டை பொறுப்பாக ஆள முடியுமா என்று அஞ்சத் தொடங்கினார்கள். மக்களாட்சி கட்சியின் பல தலைவர்களும் கட்சிக்கு கொடையளிக்கும் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கடந்த சில வாரங்களாகவே பைடனை போட்டியிலிருந்து விலகி விட்டு கொடுக்க வற்புறுத்தி வந்த போதிலும் பைடன் விடாப்பிடியாக போட்டியிடுவதில் உறுதியாக இருந்தார். இந்த வாரம் கோவிட் தொற்று நோயினால் தனித்திருந்த சமயத்தில் அவரது வெற்றி வாய்ப்புகளை பற்றி அவருடைய நெருங்கிய அறிவுரையாளர்களோடு கலந்து பேசினார் என்றும் அப்போது அவர் தேர்தலுக்கு வரும் நன்கொடைகள் வெகுவாக தெரிந்துவிட்டன, தேர்தலுக்கு முன்பான கணிப்புகளின்படி அவருக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை என்றும் அவருடைய ஆலோசகர்கள் அவரிடம் எடுத்து காட்டியதாக செய்திகள் சொல்கின்றன. அவருக்கு பதிலாக அவரது துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நின்றால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் நன்கொடைகள் மீண்டும் திரளும் என்றும் மற்ற மக்களாட்சி வேட்பாளர்களும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கூடும் என்றும் பைடனுடன் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கலந்தாய்வுக்கு பிறகு அமெரிக்காவின் நன்மைக்காக எப்படியாவது ட்ரம்ப் வெற்றி பெறுவதை தடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த பைடன் போட்டியிலிருந்து விலக முடிவு செய்தார். அதே நேரம் தனக்கு பதிலாக கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுக்க தன் முழு ஆதரவையும் தெரிவித்தார் என்றும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த விலகலுக்கு அவரது உடல்நலம் பற்றிய புதிய செய்தி எதுவும் காரணம் இல்லை என்றும் வலியுறுத்துகிறார்கள். அதிபர் பைடன் ஆதரவினால் மட்டும் கமலா ஹாரிஸ் மக்களாட்சி கட்சியின் தேர்தல் நியமனத்தை பெற்றுவிட முடியாது. ஏற்கனவே அவருடன் இந்த பதவிக்காக போட்டியிட 2 பேர் ஆர்வம் காட்டியுள்ளனர். இருந்தாலும் கட்சியின் பெருந்தலைவர்கள், அமைப்புகள் ஆகியோரின் ஆதரவோடு கமலா ஹாரிஸ் நியமனம் பெறுவார் என்பதுதான் இன்றைய எதிர்பார்ப்பு. இதற்கிடையில் இந்த நியமனத்தை எதிர்பார்த்து வந்திருக்கும் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தங்கள் எதிர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்கிறார்கள். பைடனும் ஹாரிஸும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பதால் இருவருமே தோற்கடிக்க வேண்டியவர்கள் என்பது அவர்கள் பார்வை. ட்ரம்போ அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் பைடன் என்றும் அவர் தேர்தலில் நின்றிருக்கவே கூடாது என்றும் சென்ற முறை அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக சொல்வதே ஏமாற்று என்றும் பழித்தார். வரும் அமெரிக்க அதிபர் தேர்தல் ட்ரம்பை தேர்ந்தெடுக்க வேண்டுமா கூடாதா என்பதை பற்றித்தான் இருக்கும் என்றும் ட்ரம்ப் தான் வேண்டும் என்பவர்களும் ட்ரம்ப் கூடவே கூடாது என்பவர்களும் கிட்டத்தட்ட சம எண்ணிக்கையில் இருப்பதால் தேர்தல் வரை முடிவு செய்யாதவர்களும் தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதியுடன் வாக்களிப்போர் எண்ணிக்கையும் இரண்டும் சேர்ந்துதான் யார் வெற்றி பெறுவார் யார் தோல்வி அடைவார் என்பதை தீர்மானிக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். சன் செய்திகளுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.